அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே பாடம் பயின்ற தோழர்கள் நமக்கு மிகப்பெரிய படிப்பனையாக இருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரில 3612வது ஹதீஸா பார்க்கலாம். குபைப் ரலியல்லாஹு அவர்கள், இவர்களை பற்றிய வரலாறு, விரிவான வரலாறை நீங்கள் சஹீஹுல் புகாரில 3045வது செய்தியா பார்க்கலாம். நான் சுருக்கமான சொல்றேன். இவரை திட்டமிட்டு பிடிச்சிட்டு வந்து தூக்கு மேடையில் நிப்பாட்டுறாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரே காரணத்திற்காக. அவரிடத்தில் பேசப்பட்ட பேரம் என்ன? அல்லாஹ்வை விட்டுட்டு வரணும், இந்த மார்க்கத்தை விட்டு வரணும். அதற்கு கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இப்ப அவர் ஏற்றப்படுகிற அந்த மரண மேடைக்கு முன்னதாக அவர் 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தொழுதார், விரைவாக முடித்தார். பிறகு அவர்களை பார்த்து சொன்னார், நான் இந்த தொழுகையை நீட்டி தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் குபைப் வந்து மரணத்துக்கு அஞ்சிட்டாரு என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் என்பதற்காகத்தான் என்று பயந்துதான் நான் சுருக்கமா தொழுதுட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த மேடையை சந்திக்கிறார். அப்பொழுது அவர் தெள்ள தெளிவாக சொல்கிறார், ஒமா உபாலிஹீன உக்குத்தலு முஸ்லிமா அலா ஐயி ஷிக்கின் காணல் இல்லாஹி மஸ்ராயி. அல்லாஹ்வுக்காகத்தான் நான் சரிந்து போகிறேன் என்று வந்து விட்டதற்கு பிறகு இந்த பூமியிலே நான் எந்த இடத்திலே கொல்லப்பட்டாலும் சரி, முஸ்லிமாக கொல்லப்படுவதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் கொல்லப்படுவேன், எதற்காக? முஸ்லிம்ங்கிற காரணத்துக்காக கொல்லப்படுவேனே தவிர இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வாழ்க்கை தேவை கிடையாது. இஸ்லாத்திற்காக இருந்து சாக வேண்டும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள். இஸ்லாத்தை விட்டு விட்டு வாழ வேண்டும் என்றால் அது வேண்டாம் என்ற நிலையில் சஹாபாக்கள் இருந்தார்கள். அழகாக இன்னொன்றையும் சொன்னார். அந்த நேரத்தில் அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஒரு கவிதை நயத்தோடு வாசிக்கிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டி சரிந்து விழுவது என்று வந்துவிட்டால் நான் முஸ்லிமாக இறப்பதிலே கவலை அடையவில்லை, ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அல்லாஹ் நாடினால் யுபாரிக் அலா அவுசாலி ஷில்வின் முமஸ்ஸஇன், துண்டு துண்டாக ஆக்கப்படுகிற என்னுடைய உடல் உறுப்புகளின் ஒவ்வொரு இணைப்புகளிலும் ரஹ்மான் பரக்கத்து செய்வான் என்றார். அந்த இறைவன் பரக்கத்து செய்வான். எங்க மரண மேடை வந்துட்டோம்ல, துண்டு துண்டா வெட்டப்பட்டாலும் சரிங்க, அப்படி வெட்டி எறியப்பட்ட உறுப்புகளில் ஒவ்வொரு இணைப்புகளிலும் அந்த ரஹ்மான் பரக்கத்து செய்வான். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு மரணத்தை எதிர்கொண்டார், உயிர் நீத்தார் என்கின்ற வரலாறு நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது?